நம்மள்ல பலர் இந்த மாதிரி சூழ்நிலைகள அதாவது தர்ம சங்கடமான சூழ்நிலைகள அனுபவிச்சிருப்போம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பல கோயில்களுக்கு போயிருப்போம். நம்ம ரூ. 50 டிக்கெட்டோ, ரூ. 100 டிக்கெட்டோ சில சமயங்கள்ல இலவச தரிசனத்திலயோ போய் சாமிய தரிசிச்சுட்டு இருந்திருப்போம். நாம கஷ்டப்பட்டு 2 மணி நேரம், 3 மணி நேரம் கியூல நின்னு சாமிய பார்த்தா, உள்ள ஆல்ரெடி ஒருத்தரு சாமி பக்கத்திலேயே சம்மணங்கால் போட்டு உட்காந்துக்கிட்டு சாமி கும்பிட்டு இருப்பாரு. பார்த்தாலே தெரியும் அவரு படு ஜோரான பார்ட்டி, அ நல்ல பண வசதி படைத்தவர்கள் அப்படின்னு தெரியும். இத மக்கள் மட்டும் இல்லாம சென்னை உயர்நீதிமன்றமும் கவனிச்சிருக்கு. அந்த சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு இத தடுக்கிறதுக்கு ஒரு அ ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்கு. இத ஏன் தடுக்கணும்? ஏன் அப்படி பண்றாங்க? எந்த வழி மூலமா எத வச்சு அப்படி அந்த வசதி படைத்தவர்கள் உள்ள போறாங்க? அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம விரிவா அலசியிருக்கோம். அந்த வீடியோவ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, கீழ நான் அட்டாச் பண்றேன். அப்படி இல்லன்னா மாறுபட்ட பார்வை யூடியூப் சேனல் நம்ம சேனலுக்குள்ள போனீங்கன்னா, அந்த வீடியோ இருக்கும். ஸோ அந்த வீடியோவ பார்த்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, பிடிச்சிருக்குன்ற பட்சத்தில லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம மாறுபட்ட பார்வை யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.